Taste the Daily. மதுரையில் பெய்த மழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருகே வளையன்குளம் கிராமத்தில் மாலை நேரத்தில் ஏற்பட்ட மின்தடையால் அம்மாப்பிள்ளை என்ற மூதாட்டி தனது பேரன் வீரமணியுடன் சேர்ந்து அருகில் உள்ள வீட்டில் இருந்த பெண் வெங்கட்டி என்பவருடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியாகினர். மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த போதும் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எடுக்காததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரியில் 5 குடும்பங்களை மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பாலக்கோடு அருகே கூத்தாண்ட அள்ளி கிராமத்தில் குறிப்பிட்ட 5 பேர் குடும்பத்திற்கும் இவர்களின் பங்காளி முறையான மல்லன் என்பவரின் குடும்பத்திற்கும் சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வருகிறது. இப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி வந்த அதே ஊரைச் சேர்ந்த சிலர் 5 குடும்பத்தினரையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை தர சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ளனர். இதற்கு 5 குடும்பத்தினரும் மறுத்ததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவலம் அரங்கேறி உள்ளது. இது குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் காவல்துறை எளியவர்களின் புகார்கள் குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜாதி சங்கம்னு நடத்துறாங்க. எங்க ஜாதிக்கார ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரி எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு 4 குடும்பத்தை மட்டும் அவங்க கொடுக்குறது தொல்லரும் 5 குடும்பம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பால் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது, தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது, யாரும் எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, எங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தொல்லைங்க கொடுக்குறாங்க.